நம்முடைய வடபழனி நிகழ்ச்சியில இது ஒரு அற்புதமான ஒரு தொடர். முதலிலே சூரனாக வந்தவர் ஆடு மாடு புலி சிங்கம் யானை தலையெடுத்து யானை வடிவம் எடுத்து ஆக்ரோஷமாக முருகப்பெருமானை வடபழனி ஆண்டவரை எதிர்க்க வருகிறான் என்ற காட்சியை இப்பொழுது நம்முடைய அடியார்கள் மிக அற்புதமாக சுமந்து வருகிறார்கள். அந்த காட்சியை நமக்கு காட்டுகிறார்கள். அதை நீங்கள் எல்லாம் கண்ணார கண்டு, இது யானை என்பது ஒரு போர்க்குணமுடையது, ஆனால் சாதுவாக இருக்கும். யானை மிரண்டால் காடு கொள்ளாது என்று சொல்வார்கள். அப்படி யானை வடிவமெடுத்து முருகனுக்கும் யானைக்குமே ஒரு தொடர்பு உண்டு. வள்ளியை திருமணம் செய்வதற்கு பிள்ளையார் துணை செய்தார். நாமெல்லாம் பிள்ளையாரை பார்க்கிற பொழுது யானை வடிவத்தை பார்க்கிறோம். ஆனால் அந்த யானை மதம் கொண்டு விட்டால் அதை அடக்க யாராலையும் முடியாது. அதுபோல மதம் கொண்ட யானையாக சூரபன்மன் இப்பொழுது மாறி முருகப்பெருமானிடத்திலே போருக்கு வருகிறார். போர் நடைபெறுகிறது. அந்த போரிலே அவன் தோல்வி அடைகிறார். அந்த யானை தலை இப்ப நம்ம பார்க்கிறோம். தோல்வி அடைந்து நேரத்திலேயே போர் செய்து தோற்று போய் பின்வாங்கி அவன் ஓடுகிற காட்சியை இப்பொழுது நமக்கு நடத்தி காட்டுகிறார்கள். அதை பார்க்கிற அன்பர்களெல்லாம் நாமும் அந்த நிலையிலே அகந்தையை விட்டு அன்பு நெறியை பின்பற்றி முருகனை சரணாகதி அடைய வேண்டும், முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்ற உணர்வை பெற வேண்டும். அதுதான் இந்த போரின் தத்துவம் என்பதை உங்களுக்கு குறிப்பிட்டு சூரபன்மனுடைய வரத்தின் வலிமையை நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவன் போல தவம் செய்தவர்கள் யாரும் இல்லை.